ஜெய ஜெய ஸ்ரீ சங்கர ஹரஹர ஸ்ரீ சங்கர ஜெய ஜெய ஸ்ரீ சங்கர ஹரஹர ஸ்ரீ சங்கர. சங்கரன் என்றால் சிவனின் ஆதி மூல அற்புதமான திருநாமம் கொண்ட பெயர். அதில் இருந்து அவருக்கு சூடிக்கொண்டு இருக்கின்ற ஆபரணங்கள் அத்தனையும் பாட்டாக சங்கீதமாக அற்புதமாக நாம் கேட்டு மகிழ்கின்றோம். அதுதான் சங்கர ஆபரணம் என்கின்ற சங்கராபரணம் என்கின்ற அந்த ராகமானது. இப்பொழுது வருவோம். காஞ்சி மகா பெரியவாள் ஒரு காலத்திலே எல்லோரும் சபையாக பெரும் கூட்டமாக பக்தர்கள் அவரை தரிசிப்பதற்காக ஒரு சமயம் வரும் பொழுது பெரியவாள் தனது மௌனம் கலைந்து எல்லோரையும் நோக்கி, என்னென்ன நினைச்சின்றிருக்கேள், என்னன்னோ கேட்கணும்னு நினச்சின்றிருக்கேள், ஒவ்வொருத்தராக கேட்கலாம், நீங்கள் வாங்கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் சில செய்தி சொல்கிறதுக்கு விடுறீங்களா அப்படின்னு ஜனங்களிடம் ஒரு கேள்வி, அதாவது உத்தரவை, பர்மிஷன் கேட்குறார். எல்லோரும் மௌனம் காத்து, ஆகட்டும் பெரியவா, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் தான் அப்படிங்கிறார். இப்போ சொல்கிறார் பாருங்கோ. ஒரு மரத்திலே புஷ்பத்தில் இருந்து, அதாவது பூவிலிருந்து தான் காயும் பழமும் உண்டாகின்றன. அது புஷ்பமாக பூவாக இருக்கும்போது மூக்குக்கும், பழமாக இருக்கும் பொழுது நாக்குக்கும், ரசமாக சாறாக இருக்கும்போது அது நாக்குக்கும் ரசமாக இருக்கின்றது, சுவையாக இருக்கின்றது. இப்படி பழம் நல்ல மதுரமாக இருக்கின்றது. இந்த மதுரம் வருவதற்கு முன் எப்படி இருந்தது? பூவில் கசப்பாகவும், பிஞ்சில் துவர்ப்பாகவும், காயில் புளிப்பாகவும், கனியில் மதுரமாகவும் இருக்கிறது. மதுரம் என்பதுதான் சாந்தம். சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடுறதே. பழக்கத்தில் மதுரம் பூர்ணமாக நிரம்பிய உடனே அது முள்ளமை கீழே விழுந்து விடுகிறது. அதுபோல் இருதயத்திலே எல்லா இடத்திலும் மதுரம் வந்துவிட்டால் தானாகவே எல்லா பற்றும் எல்லா பிடிப்பும் போய்விடும். நிதர்சனமான ஒரு என்ன அதோட உண்மை? புளிப்பு இருக்கும் வரை பற்றும் இருக்கும். அப்போது காயை பறித்தால் காம்பில் ஜலம், அதாவது நீர் வரும். காயிலும் அந்த ஜலம், அந்த நீர் வரும். அதாவது மரமும் காயை விட்டுவிட விரும்பவில்லை, காயும் மரத்தை விட்டுவிட விரும்பவில்லை. ஆனால் நிறைந்த மதுரமாக ஆகிவிட்டால் தானாகவே பற்றும் போய் விடும். அப்படி அந்த பற்று போய் விடும்போது பழமும் இற்று போய் விழுந்து விடும். அதாவது மரமும் பழத்தை வருந்தாமல் விட்டு விடுகிறது, பழமும் மரத்தை பிரிய வருந்துவதே இல்லை. படிப்படியாக வளர்ந்து மதுரமயமாக ஆகிவிட்ட ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருட்சத்திலிருந்து, சம்சார மரத்திலிருந்து, ஃபேமிலி ட்ரீ, அதிலிருந்து விடுபட்டு விடுவான். பழமாக ஆவதற்கு முன் ஆரம்ப தசையிலே புளிப்பு துவர்ப்பு எப்படி வேண்டி இருக்கின்றனவோ அதை போல காமம், வேகம், துடிப்பு எல்லாம் வேண்டி இருக்கின்றது. இவற்றிலிருந்து நாம் ஆரம்ப தசையிலே, ஆரம்ப காலத்திலே பூர்ணமாக விடுபடவே முடியாது. ஆனாலும் இவை எல்லாம் ஏன் வருகின்றது என்று நாம் அடிக்கடி நினைத்தாவது பார்க்கணும். இப்போது இன்ன உணர்ச்சி வந்ததே, ஆசை வந்ததே, கோபம் வந்ததே, பெருமை வந்ததே, பொய் வந்ததே, இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இந்த உணர்ச்சி அவசியமாக வருகிறதா, அனாவசியமாக வருகிறதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைக்கவில்லை என்றால் அவை நம்மை ஏமாற்றிவிடும், ஏமாந்து விடுவோம். புளிப்பு இருக்க வேண்டிய சமயத்திலே புளிப்பு வேண்டும், துவர்ப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் துவர்ப்பு வேண்டும். ஆனாலும் அந்தந்த நிலையோடு நிற்காமல் பிஞ்சு படிப்படியாக பழமாகி கொண்டே வருவதைப் போல நாமும் மேலும் 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 மாதுரியமான அன்னையையும்
அன்பையும் சாந்தத்தையும் நினைத்து கொண்டே வந்தால் நாம போய் மோட்சத்தை தேடவே வேண்டாம். எந்த பருவத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் தானாகவே மோட்சம் என்ற மதுர நிலை வந்துவிடும். இதுதான் அடியனுடைய பெரியவாள் சொன்ன கருத்து அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து கூட்டத்தார் ஒரே சத்தமாக கோஷமாக ஜெய ஜெய ஸ்ரீ சங்கர ஹரஹர ஸ்ரீ சங்கர ஜெய ஸ்ரீ சங்கர ஹரஹர சங்கர் வரிசையாக பெரியவாளிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே மௌனமாகி அதே இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு நல்ல மதுரமான இனிமையான சொல்லுவாளே எல்லா விதமான சுவையிலும் அன்று மிக பிரமாதமான சமையல் சாப்பாடு ஏற்பட்டு அங்கே வாய்க்கு சுவையாகவும் இனிப்பாகவும் சந்தோஷமாகவும் சமாராதனை வடை பாயசம் போல கல்யாண சாப்பாடு போல போட்டு எல்லோரும் நன்னா க்ஷேமமாக இருங்கோ, இதை மனசில் நிறுத்தி வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வைத்த நிகழ்ச்சியை நாம் இன்று நினைவு கூறுவோம். காரணம், ரோகிணி என்பது சந்திரனுக்கு உள்ள நட்சத்திரம். இன்று அந்த மகாபெரியவாள் எப்பொழுதெல்லாம் பிறந்தது முதல் தான் சித்தி பெறுகின்ற வரை, இந்த சரீரத்தை ஒதுக்கின்ற வரை சந்திர மௌலீஸ்வர பூஜை செய்வதும், ஒரு சந்திர தரிசனம், அதாவது 3ஆம் பிறை தரிசனம் ஒன்றையும் எந்த காலத்திலும் எந்த ஊரிலும் எந்த தேசத்திலும் விடாமல் சந்திர தரிசனம் செய்த இடத்தில் பல இடங்கள் உள்ளது. இப்படி முக்கியமாக மகிமாலை என்ற இடத்தில் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை பார்த்து வழிபட்ட இடம். இப்படி சந்திர மௌலீஸ்வர பூஜையை அங்கே மகாபிரியவாள் செய்தார். இன்னும் பல இடங்களிலே தனது திருப்பாதத்தை பதித்து பூஜைகளை செய்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து போன பழக்கம் மீண்டும் வர வேண்டும். சந்திர தரிசனம் குழந்தைகளுடைய வளமையான வாழ்விற்கு, நல்ல கல்விக்கு, முன்னேற்றத்திற்கு, எதிர்காலத்திற்கு தேவையான அத்தனையும் கொடுக்கின்ற அந்த சிவனையே நேரடியாக தரிசனம் செய்கின்ற பாக்கியம் இல்லை என்று நினைத்தாலும், இந்த 3ஆம் பிறை பார்த்தால் சிவனை நான் நேரடியாக பார்த்தேன் என்று உறுதியாக கூறலாம் என்று நமது வாத்தியார் சொல்லுவார். சந்திர தரிசனம் பாருங்கள், சந்திர காயத்ரி ஓதுங்கள், நல்ல பசும்பாலை இல்லை என்றால் பாலை நன்றாக சூடாக்கி கொதிக்க வைத்து ஆற வைத்து அதில் தேன் கலந்து முந்திரி திராட்சை போட்டு சந்திர பகவானுக்கு படைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் அறிந்து மனமகிழ்ச்சியாக, மனத்தெளிவு, மனக்குழப்பம் ஒரே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலே ஒரு ஊரிலே பல பேருக்கு, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாமல் ஒரு சமுதாயத்தில் பல பேருக்கு காசு இருக்கும், பணம் இருக்கும், யாருமே நிம்மதியாக இல்லை. மனக்குழப்பம், மனவேதனை, இப்படி சொல்லுவார்களே, மன சந்தோஷமே இல்லை, மனம் பேதலிச்சு போச்சு. தமிழிலே சொல்ல வேண்டுமானால் பைத்தியம் பிடித்து போய்விட்டது. செய்வினை செய்தார்கள், பில்லி செய்தார்கள், ஏவல் வைத்தார்கள் என்று இப்படி சொல்லிக்கொண்டு தான் பெரியவர்களாக இருந்தாலும் இறைவனையும் நம்பாமல் அந்த இறைவனுக்கே பூஜை செய்து கொண்டிருந்தாலும் இப்படி நாம் லௌகீக வாழ்க்கையிலும் பூந்து வர வேண்டிய இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது தான் செய்கின்ற ஆலயத்தில் அந்த இறைவனையும் மனமாற நினைத்து வழிபடாமல் ஏதோ பக்தர்கள் வரும்பொழுது அர்ச்சனை செய்கின்றோம். பாக்கி நேரத்திலே ஏதோ சும்மா உட்கார்ந்து கொண்டு செல் பார்ப்பது, பேப்பர் படிப்பது எல்லாம் தவிர்க்க வேண்டும். அந்த இறைவனினுடைய, நீங்கள் இருக்கின்ற அந்த கோயிலினுடைய அந்த அம்பாளையோ, அந்த சிவனையோ, அந்த மகாவிஷ்ணுவையோ, அந்த நாராயணனையோ, நரசிம்மரையோ, பாண்டுரங்கனையோ, பண்டரி புரத்தானையோ, கோவர்தனதாரியோ இறைநாமாக்களை ஓதாதவர்கள் என்றும் மனவேதனையுடன் திகழ்வார்கள். அவர்களுக்கும் இறைவன் அந்த கருணாகரனாக, கருணை வள்ளலாக இறைவன் நல்லது செய்வான். நல்ல ஒரு சர்க்குருவை தேடி பிடித்தால் எல்லாவற்றிற்கும் நல்ல, கண்டிப்பாக நிறைந்த நல்ல நீடோடி வாழ்வதற்கு, நீண்ட வளமான வாழ்விற்கு நல்ல வழி கிடைக்கும். ஆனால் ஒரு நல்ல குருவை நம்பி சரணடையுங்கள். சரணாகதி தத்துவத்தை தான் பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் நாம சங்கீர்த்தனம். இப்பொழுது கலியுகத்திற்கு தேவை நாம பாராயணம், நாம சங்கீர்த்தனம். இப்படி இன்று பாண்டவதூத பெருமாளை வணங்கி
வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று நீடூடி வாழ வேண்டும். எதிர்காலமானது எப்படி இருக்கப் போகின்றது என்பதை தீர்மானித்து இப்பொழுதே அவற்றை பற்றி சிறிதாக கற்றுக்கொண்டு, அதாவது சிம்பிளாக எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளதை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படி வாழ கற்றுக்கொண்டு விட்டால் எதிர்காலத்தில் கவலைக்கு வழி இருக்காது. எதிர்காலம் என்று பலமுறை சொல்லி கொண்டு வருவதற்கு காரணம் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.